Hello dear students, friends, welcome. இந்த வீடியோவில் 10th சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாம் உடைய ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர் கீயோட அப்டேட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 10th மாணவர்களுக்கு இன்றைக்கி சயின்ஸ் எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருக்கு. இன்றைய தேர்வுகள் நீங்கள் எப்படி எழுதுனீங்க? இன்றைய தேர்வுக்கான வினாத்தாள் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சா இல்லை மாடரேட்டாக இல்லை டஃப்பாக அப்படின்னு கமெண்டில் பதிவு செய்யுங்க. ஸ்டூடெண்ட்ஸுடைய ஒப்பீனியன் பார்த்திங்கன்னா இன்றைய தேர்வுக்கான வினாத்தாள் மாடரேட், கொஸ்டின் ஈஸி கிடையாது, அதுவும் ஸ்லோ லைனர்ஸாக இருந்தாங்கண்டா கொஸ்டின் டஃப்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா சயின்ஸை பொறுத்தளவுக்கு எல்லாமே கொஸ்டின் எல்லாமே அப்ளிகேஷன் ஓரியன்டாக வரும். நீங்கள் கொஸ்டின் பேங்கை செக் பண்ணும்போதே தெரியும். 1 மார்க்ஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு 12 1 மார்க்ஸுக்கு மோஸ்ட்லி ஒரு 10 1 மார்க்ஸ் ரைட் வாங்கியிருப்பீங்க. ஆனால் 2 மார்க்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் ஈவன் டாப்பர்ஸே ஃபங்க் ஆகிருப்பீங்க. ஏன்னா கொஸ்டின் கொஞ்சம் புக் பேக் கேட்டாலுமே இது வரைக்கும் எக்ஸ்பெக்டட் பண்ணாத கொஸ்டின் தான் வந்திருக்கு. ஆனால் கம்பல்சரி 2 மார்க் ரொம்ப ஒரு ஈஸியான கணக்கு. பிஹெச்லேருந்து கேட்டிருக்காங்க, ரொம்ப ஒரு ஈஸியான கணக்கு. அதே மாதிரி 4 மார்க் கொஸ்டினுமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எக்ஸ்பெக்டட் கொஸ்டினும் வந்திருக்கு. சில கேள்விகள் அன்எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் வந்திருக்கு. கம்பல்சரி கொஸ்டினுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. சம்முக்கு 2 மார்க் எழுதணும். 32வது கேள்வி ஏ கொஸ்டினுக்கு 2 மார்க்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி 7 மார்க்ஸில் தான் டாப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் பார்ட்டு 33 அல்லது கொஸ்டின் தான் கண்டிப்பாக மோஸ்ட்லி எழுதியிருப்பீங்க. ரொம்ப ஒரு எளிமையான கேள்வி தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 34வது கேள்வி அங்கேயுமே பார்த்தீங்கன்னா சாய்ஸ் கொஸ்டின் தான் மோஸ்ட்லி எழுத வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 34 அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டினில் செகண்ட் கொஸ்டின் எல்லாமே எழுதியிருப்பீங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்ட் கண்டிப்பாக எழுதியிருக்க மாட்டீங்க. ஸோ அதில் சாய்ஸ் கொஸ்டின் தான் எழுதியிருப்பீங்க. எஸ்டராக்குதல் ரியாக்ஷன் படித்து எழுதியிருப்பீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பயாலஜி கொஸ்டின்லையுமே ஈஸியான கேள்வி கேட்டிருக்காங்க. அதில் ஒரு பிரான்ச் டஃப்பாக கேட்டிருக்காங்க. ஸோ ஆக மொத்தத்தில் இன்றைய தேர்வுகள் டாப்பர்ஸாக இருந்தால் கூட கொஸ்டின் மாடரேட்டு தான். ஒரு ஆவரேஜாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஸ்டின் இன்றைக்கி டஃப்பு தான். ஸோ நீங்கள் எப்படி எக்ஸாம்ஸ் எழுதி கமெண்டில் பதிவு செய்யுங்க. ஸோ 1 மார்க்ஸோடைய ஆன்சர் கீ கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 1க்கு ஆன்சர் ஆப்ஷன் பி ஸ்டெம் தண்டு. கொஸ்டின் நம்பர் 2க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி கொழுப்பு பொருட்கள் ஃபேட்டி மேட்டர். கொஸ்டின் நம்பர் 3க்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்பர் 4க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. கொஸ்டின் நம்பர் 5க்கு ஆன்சர் ஆப்ஷன் பி ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ். கொஸ்டின் நம்பர் 6க்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 7க்கு ஆன்சர் ஆப்ஷன் பி பிட்யூட்டரி கிளாண்ட். கொஸ்டின் நம்பர் 8க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 9க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 10க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 11க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 12க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ இதெல்லாம் ரைட்டாக செக் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் 12 அவுட் ஆஃப் 12 வாங்கி கமெண்டில் பதிவு செய்யுங்க. ஸோ இன்றைக்கி சயின்ஸ் எக்ஸாமை முடிச்சிங்க, ஒரி பண்ணிக்கிறாங்க. ஒரு 3 நாட்கள் விடுமுறை இருக்குது. சோசியல் சயின்ஸ் எக்ஸாமை சூப்பராக எழுதுங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக சோசியல் சயின்ஸ் எக்ஸாமில் சென்டம் என்பது கன்ஃபார்ம். நம்ம சேனலை அப்லோட் பண்ணிக்க ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி கொஸ்டின் பேங்க் செக் பண்ணாவே உங்களுக்கு தெரியும். நம்ம சேனலில் அப்லோட் பண்ண அனைத்து வகை வினாக்களுமே வந்திருக்கு. நம்ம ஏற்கனவே வீடியோக்கெல்லாம் அப்லோட் பண்ணிக்கோ. நீங்கள் பிடிஎஃப் லிங்கை செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.